ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வார்த்தை வேலைக்குள்ளாக உங்கள் அனைவரையும் நான் மீண்டுமாக வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த நாளிலே சங்கீதம் 34வது அதிகாரத்தில் ஒரு வசனத்தை நான் தற்சமயமாக இந்த இடத்திலே நான் பார்த்தேன். சிங்கக்குட்டிகள் தாட்சியடைந்து பட்டினியாக கிடக்கும், ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. சிங்கக்குட்டிகள் தாட்சியடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. பிள்ளைகளே, வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறதை நான் பார்க்கிறேன். பிள்ளைகளே, வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதல் என்னவென்று நான் உங்களுக்கு போதிப்பேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுவதை நான் பார்க்கிறேன். இந்த நாளிலே 2021வது வருடத்தின் முதலாவது மாதத்தின் 17வது நாளிலே இந்த திறந்தவாசல் சுவிசேஷ சபையிலே இந்த வார்த்தைகளை தியானிக்கிற இந்த நேரத்திலே இந்த வார்த்தைகளை எங்கே வேறு நாடுகளில், உலகத்தில் உள்ள நாடுகளில் இருந்து பார்த்து கொண்டிருக்கிற அன்பான சகோதரர்கள் சகோதரிகள் பிள்ளைகளை நான் இந்த நேரத்திலே நினைக்கிறேன். உங்களோடும் ஆண்டவர் நம்முடைய வார்த்தையினூடாக அவர் பேச வேண்டும் என்று சொல்லி நான் வாஞ்சிக்கிறேன். கவனமாக நீங்கள் செவி கொடுங்கள். பிள்ளைகளே, வந்து என்னுடைய செவி கொடுங்கள், வார்த்தைக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதல் என்ன என்று நான் போதிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை, இந்த வார்த்தை சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே இந்த இடத்திலே என்னுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் பெற்ற அந்த ரட்சிப்பையும் நாங்கள் நினைவு கூறுகிற காரியமாக இந்த நாளின் செய்தியை கொண்டு வர இருக்கிறேன். நாங்கள் எங்கோ நாங்கள் வாழ்ந்தோம், அறியாமல் நுழைந்தோம். அன்பான இயேசு எங்களை தேடி மீட்டு ரசித்தார். அவரை தேடின நாட்கள் எல்லாம் அவர் எங்களுடைய ஆத்மாவுக்கும் எங்களுக்கும் செய்த, எங்களுடைய ஆத்மாவுக்கு, ஆவிக்கு, சரீரத்துக்கு செய்த நன்மைகளை நாங்கள் நினைக்கும் போது நாங்கள் இந்த இடத்திலே நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் காக்கப்பட்டிருப்பதும் அவருடைய அந்த கிருபையை நாங்கள் போற்றுகிறதற்கு, பாடுகிறதற்கு நாங்கள் வந்திருக்கிறோம். சங்கீதக்காரர் சொல்லுகிறார், நான் கர்த்தரை எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன், அவருடைய துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம். தேவன் எங்களை ரட்சித்தார், எங்களை மீட்டுக் கொண்டார், எல்லா தீவுக்கும் எல்லா அழிவிலும் இருந்து எங்களை காத்துக்கொண்டார். இந்த நாட்களிலே நாங்கள் பார்க்கிற உலகம் மிகவும் ஒரு நெருக்கமான சூழ்நிலையிலே போய் கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த உலகத்திலே உலக அரசுகள், உலக வல்லரசுகள், உலக ராஜாக்கள், உலகத்தின் அதிபதிகள் எல்லாரும் ஒரு காரியத்தை நினைத்தார்கள், எங்களால் எல்லாம் ஆகும், எல்லாம் கூடும், நாங்கள் எல்லாவற்றையும் செய்து முடிக்க எங்களுக்கு வல்லமை இருக்கிறது, நாங்கள் நினைத்ததை நாங்கள் செய்வோம், பெரிய அணு ஆயுதங்களை, காரியங்களை எல்லாம் உற்பத்தி செய்து நாடுகளை எல்லாம் வெற்றி கொள்வோம், உலகத்தை எல்லாம் நாங்கள் ஆளுவோம் என்று சொல்லி அவர்கள் மமதை கொண்டு இருந்த இந்த நேரத்திலே, இந்த 2020ஆம் ஆண்டிலே கிட்டத்தட்ட ஒரு வருடமாக இந்த வியாதியினாலே எல்லாருடைய பொருளாதாரமும் சீரழிந்து எல்லாம் காரியங்கள் மாறி போயிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அநேகர் மறித்து கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் அந்த இடத்திலே ஆண்டவர் இந்த காரியத்தை அனுப்பி அவர்களுடைய அந்த பெருமையையும் அந்த மேட்டுமையையும் அவர் அங்கே தகர்க்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தருடைய செயல் இல்லாமல் ஒன்றுமே இங்கே நடக்கவில்லை. இந்த பூமியிலே கர்த்தருடைய கரம் இல்லாமல் எந்த காரியமும் நடக்காது. எல்லாவற்றிலும் கர்த்தருடைய கரம் இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அப்படியாக துன்பப்படுகிற, தீரப்படுகிற இந்த நேரத்திலே ஒரு நன்மையை ஆண்டவர் வைத்திருக்கிறார். இந்த கொரோனா வியாதி, இந்த வியாதிகளின் காலத்திலும் சூழ்நிலையிலும் ஒரு நன்மையை ஆண்டவர் வைத்திருக்கிறார். தேவ பிள்ளைகளாகிய நாங்கள் சுகமாய் வாழ வேண்டும், நல்ல ஆரோக்கியமாய் இருக்க வேண்டும். அப்படியாக வாழ்வதற்காக இந்த பூமியை ஆண்டவர் ஆதியிலே தேவன் படைத்து அந்த பூமியை ஒரு நல்ல ஒரு சுகாதாரமான முறையிலே உற்பத்தி பண்ணி அதை பிள்ளைகள் ஆகிய அவருடைய பிள்ளைகளாகிய நாங்கள் வாழ்வதற்காக அதை ஆயத்தம் பண்ணினார் என்று சொல்லி ஆதியாகமத்திலே நாங்கள் பார்க்கிறோம். சகலத்தையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள அந்த தேவனானவர்
அவர் இந்த பூமியை படைத்து மனிதனை வாழ்வதற்கு ஏற்ற ஒரு சூழ்நிலையாக அங்கே படைத்திருந்தார். இந்த இந்த வளிமண்டலத்திலே இந்த நாட்களிலே மிகவும் காலநிலையிலே சூழ்நிலையிலே மாற்றங்கள் ஏற்பட்டு எல்லாவற்றிலும் மனிதன் ஒரு சுவாசிக்க கூட முடியாத அளவுக்கு இந்த பூமி இந்த சூழ்நிலை இந்த மாறி இருந்தது. அந்த நிலையிலே இன்றைக்கு இந்த வளிமண்டலம் தூய்மையாக இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஓரளவுக்கு இந்த வளிமண்டலம் ஒரு வருடத்திலே தூய்மையாகி இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். நல்ல ஒரு காற்றை சுவாசிக்கக்கூடியதாக இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். மனிதன் தன்னுடைய எண்ணத்தின்படி ஆண்டவர் கொடுத்த கட்டளைகளை மீறி மனிதன் வாழ்ந்து இரவை பகலாக்கி பகலை இரவாக்கி இப்படியாக எல்லாம் வாழ நினைக்கிறான். அப்படியாக நினைவு கொண்டிருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த இந்த காரியம் இன்றைக்கு 6 மணிக்கு பிறகு நீங்கள் எல்லாரும் வீட்டிலே இருந்து கொண்டு ஆண்டவர் இரவு நேரத்திலே மனுஷன் நித்திரையிலே பார வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் காலத்தை நேரங்களை உண்டு பண்ணி பகலை ஆள சூரியனை இரவை ஆள சந்திரனை படைத்தவர் அப்படியாக செய்து இரவிலே நீங்கள் எல்லாரும் தூங்க வேண்டும் என்று சொல்லித்தான் ஆண்டவர் படைத்தார். ஆனால் மனிதன் இரவிலே வேலை செய்ய வேண்டும், பகலெல்லாம் நிதிர கொள்ள வேண்டும். இப்படியாக மாற்றி காரியங்களை செய்தாலே அநேகம் பேர் துன்பப்படுகிறார்கள், வருத்தத்துக்குள்ளாகிறார்கள், வியாதிக்கு போகிறார்கள். நாங்கள் அப்படியாக போகக்கூடாதுக்காக ஆண்டவர் இந்த நாளிலே நீங்கள் பகலிலே வேலைகளை செய்யுங்கள், இரவிலே நன்றாக தூங்கி ஓய்வெடுங்கள் என்று சொல்லித்தான் ஆண்டவர் இந்த காலத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்திருக்கிறார். இது ஒரு ஆசீர்வாதம், எங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதம், தேவன் கொடுத்த ஆசீர்வாதம். இந்த நன்மைகளை எல்லாம் நாங்கள் நினைக்க வேண்டும். ஆகவே இந்த வேளையிலுமாக இந்த நேரத்திலும் நாங்கள் ஆண்டவருடைய செய்திக்குள்ளாக நாங்கள் கடந்து செல்ல போகிறோம். எடுத்துக்கொள்வோம் மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 11வது அதிகாரம் 25வது வசனத்திலிருந்து முடிய வரை உள்ள வசனங்களை நாங்கள் வாசிக்க கேட்டு அதற்கு பிற்பாடு நாங்கள் செய்திக்குள்ளாக. அந்த சமயத்திலே இயேசு சொன்னது, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியினால் உம்மை சோதரிக்கிறேன். ஆம் பிதாவே, இப்படி செய்வது உம்முடைய திருவுளத்துக்கு பிரியமாயிருந்தது. சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா தவிர வேறொருவனும் குமாரனை அறியான். குமாரனும் குமாரன் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறாரோ அவனும் தவிர வேறொருவனும் பிதாவை அறியான். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுவை இலகுவாகவும் இருக்கிறது என்றார். ஆமென். இங்கே 28வது வசனம் சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூப்பிடுற வசனத்தை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை தேட முன்பதாக, இந்த வேத புத்தகத்தை படிக்கிறதுக்கு முன்பதாக, ஆண்டவருடைய ஒரு சகோதரன் என்னிடத்திலே கேட்ட ஒரு கேள்விக்கு விடையை காண்பதற்காகத்தான் நான் இந்த வேத புத்தகத்தை வாங்கினேன், படிக்க ஆரம்பித்தேன். முதலாவது கட்டளை என்ன என்றதான் அந்த கேள்வி. அந்த கேள்விக்கு விடையை தேட வேண்டும் சொல்லி வேத புத்தகத்தை நான் வாங்கி படிக்க ஆரம்பித்தேன். அதற்கு முன்பாக நாங்கள் எங்கோ எல்லாம் அலைந்து தேடி இவ்வளவோ கஷ்டங்கள், பாடுகள், துன்பங்கள், நாடா திரிந்து இந்த காரியங்களிலே நாங்கள் ஒரு காரியத்தை நாங்கள் செய்ய முடியாதபடிக்கு தோல்விகளோடு, வியாதிகளோடு, வறுமைகளோடு போராடி கொண்டிருக்க அந்த நேரத்திலே தான் இந்த கேள்வி என்னிடத்திலே வந்தது. இந்த கேள்விக்கு பதில் கண்டுபிடிக்கத்தான் நான் இந்த வேத புத்தகத்தை எடுத்து வாசிக்க ஆரம்பித்தேன். 94ஆம் ஆண்டு இந்த வேத புத்தகத்தை எடுத்து வாசிக்க ஆரம்பித்தேன். அந்த இடத்திலே அங்கே முதலாவது கட்டளை என்னன்னு சொல்லி, முதலாவது ஆண்டவர் சீனாய் மலையிலே மோசே மூலம் ஜனங்களுக்கு கொடுத்த கட்டளைகள், 10 கட்டளைகள். அந்த கட்டளைகளை என்னவென்று சொல்லி பார்க்கும்போது,
என்னை அன்றி உனக்கு வேறே தேவன் உண்டாயிருக்க வேண்டாம். என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்ற அந்த கட்டளையை அண்டையிலிருந்து கற்றுக்கொண்டு அதற்கு பிற்பாடுள்ள கட்டளைகளை கற்றுக்கொண்டு நான் அந்த வேதத்தை நான் படிக்க விருப்பமாக வாஞ்சியோடு படிக்க ஆரம்பித்து, இப்படியாக இருக்கும்போது அந்த சூழ்நிலைகள் அங்கே யுத்த காலம், யுத்த பிரச்சனை, அந்த என்னுடைய வாலிப நாட்கள் 83ஆம் ஆண்டு தான் இந்த யுத்தம் அதிகமாக அங்கே இலங்கையிலே ஆரம்பித்தது. அதனாலே சரியாக படிக்க முடியவில்லை, படிப்பு தொடர முடியவில்லை, நல்ல வேலைகள் செய்வதற்கு முடியவில்லை, ஏதாவது தொழில் செய்யவும் முடியவில்லை. உங்களுக்கு தெரியும், எல்லாம் பொருளாதார தடை, பொருளாதார பிரச்சனைகள், இப்படியாக வாழ்ந்து கொண்டிருந்த காலத்திலே தான் இந்த வேத புத்தகத்தை நான் எடுத்து பார்க்கிறேன். அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் முதலிலே சொன்னேன், நாங்கள் அதிகமாய் படிக்க முடியவில்லை, அந்த காரியங்கள் இல்லை. இங்கே இயேசு கிறிஸ்து சொல்கிறார், அந்த சமயத்திலே இயேசு சொன்னது, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை துதிக்கிறேன். அற்பமான படிப்பறிவு குறைந்த ஞானிகள் அல்லாத பேதைகளாக இருந்த எங்களுக்கு இந்த காரியங்களை பிதா வெளிப்படுத்தி இருக்கிறார். பிதா தம்மை வெளிப்படுத்தி இருக்கிறார், எங்களுக்கு தம்மை வெளிப்படுத்தி இருக்கிறார், இரட்சகரை வெளிப்படுத்தி இருக்கிறார், ஆவியானவரை வெளிப்படுத்தி இருக்கிறார். இவைகளை எல்லாம் பாலகராகிய சின்ன பிள்ளைகளாகிய எங்களுக்கு, ஒன்றும் அறியாத எங்களுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தி அவர் இங்கே சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். வெளிப்படுத்தினபடியால் உம்மை துதிக்கிறோம் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அவர்கள் எல்லாரும் மீன் பிடிக்கிறவர்கள், இப்படியாக படிப்பறிவு இல்லாதவர்களாக அவருடைய சீசர்கள் எல்லாரும் அங்கே இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு பெரிய பெரிய காரியங்கள் எல்லாம் வெளிப்பட்டு விட்டது. பேதுருவை பார்க்கிறோம், ஜோவானை பார்க்கிறோம், அப்போ யாக்கோபை பார்க்கிறோம், நிருபங்களை எல்லாம் எழுதுகிறவர்களை பார்க்கிறோம். அவர்கள் எல்லாம் இப்படியாக சூழ்நிலையில் இருந்தவர்கள், அறியாதவர்கள், கல்வி அறிவு குறைந்தவர்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம். அவர்களுக்கு ஆண்டவர் பெரிய காரியங்களை எல்லாம் வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த தம்மை குறித்து, தம்மை அறிந்து கொள்கிற அறிவை குறித்து அவர் அங்கே வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். இங்கே ஆண்டவர் அந்த இடத்துல சொல்லும்போது அவர் சொல்லுகிறார், ஆம் பிதாவை, இப்படி செய்வது உம்முடைய திருவுளத்திற்கு பிரியமாயிருந்தது. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பேதைகளை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். எங்களை போல அற்பமான மனிதரை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். இந்த நாளிலே, இந்த 17வது திகதியிலே என்னை கேட்கிற அருமையான சகோதரர்களுக்கு, பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறதை அவர்கள் கவனமாக கேட்கிறவர்களுக்கு நான் சொல்லுகிறேன். நாங்கள் மிகவும் நெருக்கப்பட்டோம், துன்பப்பட்டோம், அறிவில்லாதவர்களாக இருந்தோம், ஒரு நல்ல காரியங்களை செய்வதற்கு முடியாமல் நாங்கள் தவித்தோம். நல்ல வேலை இல்லை, நல்ல வீடு இல்லை, ஒரு வசதிகளும் இல்லை, போராட்டங்கள், வியாதி, இப்படியான காரியங்களோடு நாங்கள் போராடி கொண்டிருந்தோம். இந்த வேளையிலும் இதை பார்த்து கொண்டிருக்கிற அல்லது சபையில் இருக்கிற மக்கள், சகோதரர்கள், சகோதரிகள், எங்களுக்குள்ளும் நிறைந்த போராட்டங்கள் இருக்கலாம், பாடுகள் இருக்கலாம், வேதனைகள் இருக்கலாம். இங்கே சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்லுகிறார், நான் ஆண்டவரை தேடினேன், அவர் பதில் கொடுத்தார், எல்லாவித பயத்திலிருந்தும் என்னை விடுவித்தார். சங்கீதம் 34 நாங்கள் சற்று முன் நாங்கள் படித்த வசனங்களிலே அதைத்தான் அங்கே சொல்லுகிறார். எல்லாவற்றிலிருந்து விடுவித்தார். அதுக்கு பிற்பாடு அவர் சொல்லுகிறார், சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக கிடக்கும், அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது, எந்த ஒரு நன்மையும் குறைபடாது. சுகமோ, சந்தோஷமோ, சமாதானமோ, பொருளோ, எந்த காரியமும் அவர்களுக்கு குறைபடாதுன்னு சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை வாக்குத்தத்தமாக சொல்லப்படுகிறது. ஆகவே நாங்கள் தேடுகிறோம், கர்த்தரை நாங்கள் தேடுகிறோம். உண்மையாக அவரை நாங்கள் தேடுகிறவர்களாக இருந்தால் நிச்சயமாகவே அதை நாங்கள் கண்டடைவோம். தேடுகிறவன் இவனும் கண்டடைகிறான், கேட்கிறவன் இவனும் பெற்றுக்கொள்கிறான், தட்டுகிற எவருக்கும் நிச்சயமாகவே திறக்கப்படும். ஆகவே இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிறோம், ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாதபடிக்கு இருக்க ஆண்டவர் இங்கே கூப்பிடுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்.
அடுத்ததாக அவர் சொல்லும்போது, இதை நீங்கள் நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். சங்கீதக்காரனும் சொல்கிறார், பிள்ளைகளே வாருங்கள், நான் உங்களுக்கு போதிக்கிறேன், நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள், உங்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும், எல்லா நன்மையும் கிடைக்கும் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் உங்களுக்கு போதிக்கிறதை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள், என்னுடைய நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், அது பாரமானது இல்லை, அது மிகவும் இலகுவான ஒரு நுகமாக இருக்கிறது, இரும்பு நுகம் அல்ல, அது மிகவும் பஞ்சுமெத்தை போன்ற ஒரு நுகமாகத்தான் அது அங்கே செய்யப்பட்டிருக்கிறது. அந்த நுகத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள், உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே கடந்த நாட்களிலே நாங்கள் ஆண்டவரை தேடின நாள், நான் சொன்னேன் 94ஆம் ஆண்டு ஆண்டவரை அந்த வேதத்தை வாசிக்க ஆரம்பித்து அதுக்கு பிற்பாடு ஆண்டவருடைய கட்டளைகளை கைக்கொள்ள, அந்த கட்டளைகளின்படி வாழ எங்களை நாங்கள் ஒப்பு கொடுத்து நடந்து கொண்டு வரும்போது வருகிற நாட்களிலே முன்பு வியாதியோடு வேதனைகளோடு வருத்தத்தோடு பயத்தோடு நடுக்கத்தோடு அல்லது நெருக்கங்களோடு சமாதானம் இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் வாழ்ந்த நான் என்னை குறித்து நான் சொல்லுவேன். இந்த நாளிலே இந்த கடந்த நான் சாட்சி சொல்லும் போது அதைத்தான் சொன்னேன். இந்த கடந்த வருஷம் எல்லாருக்கும் அந்த உலகத்திலே உள்ள மனுஷர்களுக்கு இது ஒரு துன்பமான தீரமான வருஷமாக காணப்பட்டாலும் எனக்கு இந்த கடந்த வருஷம் தான் மிகவும் மகிழ்ச்சியான வருஷமாயும் சந்தோஷமான வருஷமாயும் என்னுடைய ஜெபங்கள் கேட்கப்பட்ட வருஷமாயும் என்னுடைய வேண்டுதல்களை ஆண்டவர் உடனடியாக பதில் கொடுக்கிற வருஷமாயும் இருந்ததுன்னு சொல்லி நான் பார்த்தேன், சொன்னேன், சாட்சி சொன்னேன். உண்மையாகவே ஆண்டவரை உண்மையாக நாங்கள் தேடும் போது ஆண்டவர் போதிக்கிறார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் இருக்கிறார். முதலாவது ஒரு மனுஷனுக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் முதலாவது கற்றுக்கொள்ளுகிற அந்த உள்ளம் வர வேண்டும். நாங்கள் கற்றுக்கொள்ளுகிறவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். அதுக்குத்தான் சீசர்கள் என்று அங்கே சொல்லப்படுகிறது. சீசர்கள் என்றால் ஒரு குருவினிடத்திலே கல்வி பயிலுகிறவர்கள்லாம் சீசர்கள், ஒரு குருவினிடத்திலே ஒரு காரியத்தை குறித்து படிக்கிறவர்கள்லாம் சீசர்கள். ஆகவே நாங்கள் எல்லாரும் சீசர்களாக மாற வேண்டும். முதலாவது அங்கே ஆண்டவர் சொல்லும் போது 28வது அதிகாரத்திலே நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு உபதேசம் பண்ணின யாவற்றையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்று சொல்லித்தான் அவர் சீசர்களை அனுப்புகிறார். ஆகவே முதலாவது நாங்கள் இந்த இடத்திலே நாங்கள் ஆண்டவரை தேடுகிறவர்களாக இருந்தால் சங்கீதக்காரன் சொல்றபடியும் இயேசு கிறிஸ்து சொல்றபடியும் நாங்கள் கற்றுக்கொள்ள, எப்பொழுதும் நாங்கள் கற்றுக்கொள்ள, நாங்கள் ஆண்டவரிடத்திலே நாங்கள் கற்றுக்கொள்ள முதலாவது நாங்கள் ஆயத்தப்பட வேண்டும். நாங்கள் வாஞ்சியாக நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் இங்கே கவனமாக நீங்கள் செவி கொடுங்கள். நீதிமொழிகள் சொல்லும் போது பிள்ளைகளே எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன், உங்களுடைய ஆயுசு நாட்கள் பெருக பண்றதுக்கு என்னுடைய வசனத்தை கேளுங்கள், என்னுடைய வார்த்தையை கேளுங்கள், உங்களுடைய ஆயுசு நாட்கள் பெருகும் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த எங்கு பார்த்தாலும் இந்த கற்றுக்கொள்ளுகிற அந்த காரியத்திற்கு ஆண்டவருடைய வார்த்தை அழைக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இந்த கொஞ்ச நாளைக்குள்ளே இங்கே முதலாவது அழைக்கிறார், நீங்கள் வந்து என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்களுடைய ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அதை சங்கீதக்காரன் நான் ஆண்டவருடைய தேடினதினாலே பெற்றுக்கொண்ட நன்மைகளை திரும்பமாக அந்த 34வது சங்கீதத்துக்கு என்னுடைய கவனத்தை நாங்கள் திரும்பிக் கொள்வோம். அவர் அங்கே சொல்லுகிறார், நான் ஆண்டவரை எக்காலமும் தோத்தரிப்பேன், அவருடைய துதி என் வாயிலே எப்பொழுதும் இருக்கும் என்று சொல்லி அவர் அங்கே அவர் சொல்லுகிறார், நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். சங்கீதம் 34 34
4வது வசனம். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். ஆமென். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விட்டார். பயம் எதுக்கு எடுத்தாலும் பயமாக கிடக்கு. அங்கால மறித்து போனால் பயமாக கிடக்கு, இங்கால வியாதிப்பட்டுத்தான் பயப்படுகிறவர்களை நாங்கள் பார்க்கிறோம். இந்த நாளிலே சபைக்கு கூட வர முடியாத அளவுக்கு பயத்தில் எல்லாரும் ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவரை தேடினால் அவர் என்ன செய்கிறார்? கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்கள் ஆக்கிவிட்டார். உண்மையாக நீங்கள் அந்த இலகுவான அந்த நிகத்தை ஏற்றுக்கொண்டு அவரிடத்திலே வந்து, கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா அதை வந்து கற்றுக்கொள்றதுக்கு போக்குவரத்து பிரச்சனைகள் கொஞ்சம் கஷ்டம் தான் அந்த நுகம் பாருங்க. அவர் அதை கற்றுக்கொள்ளுங்கள். கற்றுக்கொள்ளும் போது அந்த அவரிடத்திலே நாங்கள் கற்றுக்கொள்ளும் போது எங்களுக்கு அந்த பயம் இல்லாமல் போகும். இதை நாங்கள் இந்த 94ஆம் ஆண்டிலிருந்து இந்த வரைக்கும் கற்றுக்கொண்டு ஆண்டவரிடத்திலே நாங்கள் கற்றுக்கொண்டதுனாலே அவர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததுதான் பயப்படாது. என்ன, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். அவர் இருக்கிறார், ராஜாதி ராஜா அல்லது சர்வ சேனைகளின் அதிபதி, அவர் உங்களோடு இருக்கிறார். ஆகவே நாங்களே பயப்படவில்லை. இதை நான் கற்றுக்கொண்டேன், அதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். தாவீதும் அதை கற்றுக்கொண்டார். அவர் சொல்லுகிறார், எல்லா பயத்திற்கும் என்னை நீங்களாக்கி விடுவித்து விட்டார். இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிறோம், தாவீது அந்த நெருக்கப்படுகிற போது அவருக்கு உண்மையாகவே பயம் வந்திருந்தது. இப்போது நாங்கள் கொரோனா வந்து அல்லது வியாதி வந்தது, கொள்ளை நோய் வரவுது அப்படின்னு சொல்லும் போது டக்கண்டு ஒரு பயம் வருகிற மாதிரி அவருக்கும் அந்த பயம், அவருடைய எதிரிகள் மூலம் அவருடைய நெருக்கப்படுகிற நேரங்களில் அந்த பயத்தை அவர் கண்டார். அப்பொழுது அவர் கர்த்தரை தேடுகிறார். கர்த்தரை அவர் தேடி பார்க்கிறார். கர்த்தரிடத்திலே போய், ஆண்டவரே இப்படியாக நான் நெருக்கப்படுகிறேன் என்ற பயத்தை என்று சொல்லி காரியத்தை அவர் சொல்லும் போது அங்கே ஆண்டவர் சொல்கிறார் வந்து அவர் அவரிடத்திலே கேட்டு எல்லா பயத்தையும் அவரை விட்டு நிலைக்கினார். ஏன்னு சொன்னால் ஆண்டவர் எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்ற வல்லவர், எங்களுக்காக யுத்தம் செய்கிறவர், எங்களுக்காக வழக்காடுகிறவர். எங்களுக்காக நம்புகிறீர்களா? ஆண்டவர் எங்களுக்காக யுத்தம் செய்வார் என்று சொல்லி எங்களுக்காக அவர் வழக்காடுகிறவர். ஆகவே அவரிடத்திலே நாங்கள் எல்லாவற்றையும் ஒப்புவித்து விட்டால், அவரை தேடி அவரிடத்திலே நாங்கள் செய்து விட்டால் அவர் எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். ஆகவே முதலாவது எங்களை விட்டு அந்த பயம் எங்களை விட்டு நீங்கி போகிறோம். ஒருவேளை நாங்கள் சொல்லும்போது மற்றவர்கள் பயப்படுகிறவர்கள் நம்ப மாட்டார்கள். உண்மையிலேயே பயப்படுகிறவர்கள் அதை என்ன இவர்கள் பயமில்லை என்று சொல்கிறார்கள் இப்படி என்று சொல்லி அவர்கள் ஒரு கேலியாகவும் பார்ப்பார்கள், ஒரு வித்தியாசமாகவும் பேசுவார்கள். ஆனால் உண்மையாகவே இந்த சங்கீதக்காரன் சொல்றான், பயத்தை என்னை விட்டு நீக்கி விட்டார்கள் சொல்லி, பயத்தை நீக்கி விட்டார்கள் சொல்லி. அப்ப வார்த்தை ஒரு நாளும் போய் சொல்லாது. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். பயம் வாழ்க்கையில் இருக்கலாம். பயப்படுறவர்கள் பரலோகத்துக்கு போக முடியாது. பயப்படுகிறவர்களுக்கு பரலோகம் கிடையாது. அங்கே பிலிப்பியர்ல சொல்லப்படும் போது சொல்லப்படும், பயப்படுறவர்களும் அவிசுவாசிகளும் இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் வந்து அந்த ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்கிறது இல்லை. ஆகவே முழுவதுமாக நாங்கள் ஆண்டவரிடத்திலே கற்றுக்கொள்ளும் போது, அவரிடத்திலே கற்றுக்கொள்ளும் போது எங்களுக்கு வர்றது பயம் இல்லாமல் போகிறது. எந்த கற்பனைகள், எந்த கட்டளைகள் எங்களுக்குள்ளே இருக்க வேண்டுமோ அவைகள் வந்து சேர்ந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த நாட்களிலே நாங்கள் ஆண்டவரிடத்திலே நாங்கள் கற்றுக்கொள்ளுகிற இந்த நேரத்திலே எல்லா சகோதரர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் நான் சொல்லுகிறேன், முதலாவது உங்களுக்குள்ளே இருக்கிற எல்லா பயத்திலிருந்து நீங்கள் விடுதலை ஆகுங்கள்.
விடுதலை ஆக்குவதற்கு தேவன் உங்களை கூப்பிடுகிறார். இயேசு கிறிஸ்து உங்களை கூப்பிடுகிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆகவே இந்த நேரத்தில் இதை பார்த்து கொண்டிருக்கிற அல்லது இந்த இடத்திலே கேட்டுக்கொண்டிருக்கிற சபை மக்கள், உங்களுக்குள்ளாக ஏதாவது காரியங்களை குறித்து பயம் இருக்குமாயிருந்தால் இந்த நாளிலே அதை நீங்கள் உங்களை விட்டு எடுத்து போடுங்கள். எந்த ஒரு காரியத்திற்கும் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்று சொன்னால், ஆண்டவருக்கு தெரியாமல் எங்களிடத்திலே ஒரு காரியமும் எங்களை நெருங்காது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் வாக்கு கொடுத்தவர், வாக்கு மாறாதவர். எங்களை முடிவு பெறுகின்ற நடத்துவேன் என்று அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே நாங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, இயேசு கிறிஸ்துவை நாங்கள் விசுவாசித்து அவரிடத்திலே வந்து அவருடைய கற்பனைகளை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியதுதான் காரியம். ஆகவே பயத்தை விட்டு நீங்கி தேவனை நீங்கள் உறுதியாக பற்றி கொண்டு வாழ இந்த வார்த்தைகளை நீங்கள் உங்கள் இதயத்திலே பதிய பண்ணுங்கள் என்று சொல்லி நான் கேட்டுக்கொள்கிறேன். நீதிமொழிகள் 3வது அதிகாரத்தை என்னுடைய கவனத்தை ஒரு விஷயம் நாங்கள் திருப்புவோம். நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 3வது வசனத்தை ஒரு விஷயம் வாசிக்கிறேன். கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். ஆமென். பாருங்கள், கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையிலே எழுதிக்கொள். கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகக்கூடாது. அவைகளை உன் இருதயமாகிய பலகையிலே எழுதிக்கொள். 1வது வசனம் சொல்லும்போது அங்கே அந்த ஞானி சொல்லுகிறார், என் மகனே, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது. ஆண்டவருடைய கட்டளைகளை காக்க கடவது. உண்மையாகவே ஆண்டவருடைய கட்டளைகள் உங்களுடைய இருதயத்திலே காக்கப்பட்டிருந்தால், ஆண்டவருடைய கட்டளைகள் காக்கப்பட்டிருந்தால் எங்களுக்கு பயம் வந்திருக்காது. அந்த இருதயத்திலே அந்த கட்டளைகள் காக்கப்பட்டிருந்தால் பயம் பெறாது, பயம் வந்திருக்காது. அப்படியாக அந்த காரியத்தை சொல்லிக்கொண்டு வந்து அந்த 5வது வசனத்திலே சொல்லும் போது அவர் சொல்லுகிறார், வந்து நாங்கள் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், நாங்கள் பயப்படுறதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி சொன்னால், நாங்கள் 5வது வசனத்தை வாசிக்கிறோம். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து. ஆமென். சுய புத்தியின் மேல் சாயாது. சுயமாக எங்களுக்கு ஒரு புத்தி இருக்கிறது, அந்த புத்தியின் மேல சாயாது. அந்த 4வது வசனத்திலே சொல்லும் போது, அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷனுடைய பார்வையிலும் தயையும் புத்தியும் பெறுவாய். எதனால்? கர்த்தருடைய வார்த்தைகளை இருதயத்திலே வைத்திருப்பதனால், அதை பதித்துக் கொள்வதனால், அதை எழுதிக் கொள்வதனால், இருதய பலகையில் எழுதிக் கொள்வதனால் நற்புத்தியும் பெறுவாய். அப்ப அந்த நற்புத்தி, அது கர்த்தரிடத்திலே இருந்து வர அந்த புத்தியை நாங்கள் சாய்ந்து இருப்போமாக இருந்தால் அது எங்களுக்கு பயத்தை கொண்டு வராது, விசுவாசத்தை கொண்டு வரும். ஆனால் எங்களுடைய சுய புத்தியின் மேல் நாங்கள் சாய பார்க்கிறோம். அதான் நாங்கள் அந்த சின்ன ஒரு காரியம் வந்தோடனே நாங்கள் எங்களுடைய மனதிலே இருந்து எங்களுடைய புத்தியிலே நாங்கள் யோசித்து நாங்கள் அந்த காரியங்களை குறித்து நாங்கள் அதுக்குள்ளே எங்களுடைய சுய புத்தியிலே நாங்கள் ஆராய வலிக்கிடுகிறோம். ஆண்டவருடைய வார்த்தை எங்களுக்குள்ளே இருந்தால், ஆண்டவருடைய வசனம் எங்களுக்குள்ளே இருந்தால் அதிலே தான் நான் ஒரு காரியத்தை நான் கவனித்து பார்க்கிறேன். ஏதாவது ஒரு காரியத்துக்கு ஒரு 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 ஆலோசனைக்காக வசனத்தை சொல்லும் போது சில பேர் அதை கேலி பண்ணுகிறார்கள். எதுக்கு எடுத்தாலும் வசனத்தை சொல்லுகிறார்கள், எதுக்கு எடுத்தாலும் வார்த்தையை சொல்லுகிறார்கள் சொல்லி சொல்லுகிறார்கள். அப்படி ஒரு நாளை நீங்கள் நினைக்க வேண்டாம். ஆண்டவருடைய வார்த்தை தான் அது ஜீவன் உள்ளது, அது வழி நடத்துகிறது, அது வழிநடத்த வேண்டும். எந்த ஒரு காரியத்திலும் அது உங்களுக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்கலாம். கொஞ்சம் அந்த ஆண்டவருடைய வார்த்தை சொல்லும் போது அது உங்களுடைய சூழ்நிலையிலே அது உங்களுக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்கலாம்.
அதனால இது வார்த்தை நீங்கள் அது எனக்கு இல்லை, என்னுடைய சூழ்நிலைக்கு இந்த வசனத்தை இவர் சொல்லுகிறது என்னை வேதனைப்படுத்துகிறதா இருக்கிறது. ஆகவே இதனாலே இந்த சகோதரன் என்னை குறித்து தவறாக போதிக்கிறார் அல்லது தவறாக எனக்கு ஆலோசனை சொல்லுகிறார் என்று சொல்லி நீங்க நினைக்கிறதுனாலே மிகுந்த ஒரு தீமையான காரியத்துக்குள்ளாக எங்களை நடத்தி சென்று விடுவார்கள். ஆகவே இந்த கர்த்தருடைய வார்த்தை அந்த சந்தர்ப்பத்திலே எந்த சந்தர்ப்பத்திலே, உதாரணத்துக்கு ஒருவன் உன்னுடைய வலது கன்னத்திலே அறைந்தால் இடது கன்னத்தையும் திரும்பி காம்பி என்றுதான் சொல்லப்படுகிறது. அப்போ ஒருவன் உங்களுக்கு அடித்தால் மற்ற கன்னத்திலேயும் திருப்பி கொடுத்து அடிய வாங்க என்று சொல்லித்தான் நாங்க ஆண்டவர் சொல்லுவோம். அப்போ ஒருத்தர் சண்டை பிடிச்சு கொண்டிருக்கும் போது நீ ஏன், ஒரு சகோதரனாக இருந்தால் ஆண்டவரை அறிந்த பிள்ளையாக இருந்தால் நீ ஏன் திருப்பி அடித்தனி என்று சொல்லி நாங்கள் கேட்டார். இப்படி செய்வதற்கு நான் எப்படி அடிக்காம இருக்கிறது என்று சொல்லி அந்த வார்த்தையை தான் அவர்கள் சொல்லுவார்கள். ஆனால் வார்த்தை உண்மையின்படியாக நீங்கள் அதை அந்த அடியை வாங்கி கொண்டு வந்தால் ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். சில உபதேசங்கள், சில காரியங்கள், சில இதை சொல்லும் போது எங்களுக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கும். நாங்கள் அடி வாங்கித்தான் ஆக வேண்டும். அவன் அன்பு இல்லாத காரணத்தினால் தான் அவன் அதை செய்கிறான். நாங்கள் அன்பை கொடுக்க வேண்டும் என்பதுதான் அந்த வார்த்தையினுடைய அர்த்தமாக. ஆகவே எந்த இடத்திலும் எந்த மனிதரிடத்திலும் எங்களுக்கு எதிராக ஆண்டவர் பேசுகிற இடங்களிலே, சந்தர்ப்பங்களிலே நாங்கள் அந்த இடத்திலே அந்த வார்த்தையை தான் நாங்கள் நினைக்க வேண்டும். ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறாருன்னு சொன்னால், ஒரு கண்ணத்திலே அறைந்தால் மறு கண்ணத்திலேயும் அடிய வாங்கும் அப்படின்னு தான் சொல்லி இருக்கிறாருன்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். ஒரு இடத்திலே ஒரு சண்டை வந்தால், அது ஒரு வாக்குவாதம் வந்தால் அந்த இடத்திலே நாங்கள் நினைக்க வேண்டிய வார்த்தை அதுதான். அதை சொல்லும் போது இவர்கள் சும்மா வார்த்தை என்று அடி வாங்க வைக்கிறார்கள் என்று சொல்லி நீங்கள் நினைத்தால் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. ஒருவரும் எங்களுக்கு விரோதமாய், எங்களுக்கு எதிராக கை நீட்ட முடியாது. தேவனுடைய இது இல்லாமல், தேவனுடைய சித்தம் இல்லாமல், தேவன் அனுமதித்தால் மாத்திரமே. எத்தனையோ பரிசுத்தவான்களை எல்லாம் வெட்டி கொலை செய்திருக்கிறார்கள். அதை தேவன் அனுமதித்தால் அது நடக்கும். தேவன் அனுமதித்தால் அது நடக்கும். எத்தனையோ ஊழியக்காரரை அடிக்கிறார்கள், அது தேவன் அனுமதிக்கிறார், அது நடக்கும். அதனாலே நாங்கள் திருப்பி அடித்துத்தான் நாங்கள் அந்த பழியை தீர்க்க வேண்டும் என்றது இல்லை. ஒரு நாள் நாங்கள் அப்படியான காரியத்துக்கு நாங்கள் இறங்கக்கூடாது. வார்த்தைக்கு கீழ்ப்படிந்துதான் நாங்கள் வாழ வேண்டும். சுய புத்தியின் மேல சாயக்கூடாது. நாங்களுடைய சுய புத்தியின் மேல ஒரு நாளும் சாயக்கூடாது. தேவனுடைய வார்த்தையிலே தான் நாங்கள் சாய வேண்டும். தேவனுடைய கற்பனையிலே தான் நாங்கள் சாய வேண்டும். தேவனுடைய வாக்குத்தத்தத்திலே தான் நாங்கள் சார்ந்து கொண்டு இருக்க வேண்டும். ஆகவே இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம், நாங்கள் எங்களுடைய சுய புத்தியிலே சாயாமல் ஆண்டவருடைய இதிலே சேரும்போது, என் மகனே என் போதகத்தை மறவாமல் இருதயத்திலே என் கட்டளைகளை காக்க கடவது, அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்க ஆயுசையும் சமாதானத்தையும் பெருகப்படும். நீடித்த நாட்களையும் தீர்க்க ஆயுசையும் சமாதானத்தையும் பெருகப்படும். ஆகவே இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் பாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று சொல்லி அந்த ஆண்டவர் சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம். பாவியாகிய அல்லது படிப்பறிவில்லாத பலவீனனாகிய எங்களுக்கு அவர் இந்த காரியத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். எங்களுக்கு இந்த காரியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார், பிதாவை வெளிப்படுத்தி இருக்கிறார். அங்கே சீசர்கள் அவரிடத்திலே கேட்கிறார்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே அவர்கள் கேட்கிறார்கள். பிலிப் அவரிடத்திலே கேட்கும்போது கேட்கிறார் யோவான் 14வது அதிகாரத்திலே அவர் கேட்கிறார், பிதாவை எங்களுக்கு வெளிப்படுத்தும், அது எங்களுக்கு போதும். இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாங்கள் பார்த்த வசனத்திலே, பிதாவே கல்விமான்களுக்கும் ஞானிகளுக்கும் உம்மை வெளிப்படுத்தாமல்
பாலகருக்கு உண்மை வெளிப்படுத்தினபடியால் உண்மை துதிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அப்படியாக அதற்கு முன்பதாக அங்கே பிலிப் கேட்கிறார் பிதாவை எங்களுக்கு வெளிப்படுத்தினால் அது போதும் என்று சொல்லி கேட்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பிலிப்பே, நீ இவ்வளவு நாளும் என்னோட இருந்து இன்னும் நீ அறிந்து கொள்ளவில்லையா? இப்பொழுது நீ எப்படி கேட்கிறாய் பிதாவை எனக்கு வெளிப்படுத்த சொல்லி? என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று சொல்லி அவர் அங்கே சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே இங்கே இந்த இடத்திலே ஆண்டவர் வெளிப்படுத்தினது இந்த பாலகருக்கும் இந்த பாலகருக்கு வெளிப்படுத்தின காரியம் பிதாவை இங்கே வெளிப்படுத்துவதை நாங்கள் காண்கிறோம். ஆவியானவரை வெளிப்படுத்தினதை நாங்கள் காண்கிறோம். எங்கோ நாங்கள் வாழ்ந்தோம், அறியாமல் அலைந்தோம், என்னுடைய நேசர் எங்களை தேடி வந்தார், நெஞ்சார அனைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டார். இப்ப நிழலாய் ஆண்டவர் எங்களோடு வந்து கொண்டிருக்கிறார், எங்களோடு நிழலாய் வந்து கொண்டிருக்கிறார். நான் நேற்றைய தினத்திலே நான் சொன்னேன், பழைய ஏற்பாட்டிலே ஜோசுவாவோடும் மோசேயோடும் ஆண்டவர் இருந்தார் என்று சொல்லி, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னுடைய நாட்கள் எல்லாம் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி, பயப்படாதே என்று சொல்லி அங்கே சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்குள்ளே எல்லாருக்குள்ளேயும் அவர் சொன்னது மோசேக்கும் யோசுவாவுக்கும் அவர் நான் கூட இருப்பேன் என்று சொன்னார் என்று சொல்லி நான் நேற்றைய தினத்திலே நாங்கள் பார்த்தோம். அதே போல இந்த புதிய ஏற்பாட்டில் இருக்கிற எங்களுக்கு இது உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களுடனே கூட வருகிறேன், கூட இருக்கிறேன் என்று சொல்லி சொன்ன வாக்கு தத்துவத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களை தேடி வந்து ரட்சித்து மீட்டு எங்களை கழுவி பாவங்களிலிருந்து, பாவத்திலும் உடையான சேற்றிலும் இருந்து எங்களை மீட்டு ரட்சித்தார் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம், புரிந்து கொண்டோம். இந்த வேதத்தை படிக்கும் போது, இந்த வேதத்தை வசனங்களை விசுவாசிக்கும் போது, வசனங்களை தியானிக்கும் போது, அல்லது கற்பனைகளை நாங்கள் கற்றுக்கொள்ளும் போது இதைத்தான் நாங்கள் புரிந்து கொண்டோம். அதைத்தான் அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இவர்களுக்கு நீர் வெளிப்படுத்தி விட்டீர், எல்லா காரியங்களையும் நீர் வெளிப்படுத்தி, பிதாவை வெளிப்படுத்தி இருக்கிறேன், ரட்சகரை வெளிப்படுத்தி இருக்கிறேன், தேற்றரவாளனை வெளிப்படுத்தி இருக்கிறேன். பிதாவை வெளிப்படுத்தி இருக்கிறார், ரட்சகர் எங்களை ரட்சிக்க வந்த இயேசு கிறிஸ்து எங்களுக்காக ரத்தம் சிந்தின இயேசுவை வெளிப்படுத்தி இருக்கிறார். அதே நேரத்தில் பரிசுத்த ஆவியானவரை எங்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறார். ஆகவே இந்த காரியங்களை வெளிப்படுத்தினதை குறித்துத்தான் இதை இந்த உலகத்திலே கல்விமான்களுக்கும் ஞானிகளுக்கும் வெளிப்படுத்தாமல் இந்த பாலகர்களுக்கு வெளிப்படுத்தினதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே முதலாவது நாங்கள் பார்த்தோம், பயத்தை நாங்கள் நீக்கி போட வேண்டும் என்று சொல்லி, இந்த பயத்தை நீக்கி போடுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி சொன்னால், ஆண்டவருடைய வாக்கு தத்தங்களை நாங்கள் பிடிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். என்று சொன்னால் பயத்தை நீக்கி போடுவதற்கு நான் சொன்ன வாக்கு தத்தம், உங்களிடத்திலே உங்களுடனே உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் கூட இருக்கிறேன். அப்பொழுது ஏன் அதுக்கு பயம்? அப்படியானால் ஏன் பயம்? ஆண்டவர் எத்தனையோ அற்புதங்களை செய்தார், மரித்தவர்களை எழுப்பினார், வியாதியாய் இருந்தவர்களை சுகமாக்கினார், முடவர்களை நடக்க செய்தார், குருடர்களை பார்க்க செய்தார். அப்படியாக அற்புதம் செய்கிற ஆண்டவர் தான் இன்றைக்கும் இருக்கிறார், இன்றைக்கும் ஜீவிக்கிறார். இதோ மரித்தேன், சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லித்தான் அந்த வாக்கு தத்தத்தை அவர் அங்கே சொல்லுகிறார். ஆகவே எல்லாவற்றையும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் நடப்பிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் இன்னைக்கு எங்களோடும் இருக்கிறார். பேதுருவோடும் யோவானோடும் அது சீசர்களோட பவுலோட கூட இருந்ததும் அதே ஆண்டவர் தான். இன்றைக்கு இந்த 21ஆம் நூற்றாண்டிலே நிற்கிற எங்களோடும் இருக்கிறது அதே ஆண்டவராகிய இயேசு, அதே ஆண்டவராகிய இயேசு, அதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய ஆவியானவர். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே விடுதலை உண்டு, ஜீவன் உண்டு. ஆகவே ஆவியானவர் எங்களோட எங்களுக்குள்ளே இருந்து எங்களை நடத்தி செல்கிறபடியால் நாங்கள் அந்த வாக்கு தத்தத்தை ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தத்தை நாங்கள் உறுதியாக எங்களுடைய இருதயமாகிய பலகையிலே பதித்துக் கொண்டபடியால் இந்த சங்கீத நீதிமொழிகளில் சொல்லுவது போல அவைகளை என்ன
கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையிலே எழுதிக்கொள். கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரர்களே, பிள்ளைகளே, நீங்கள் எல்லாரும் உங்களுடைய இருதயமாகிய பலகையிலே இந்த ஒரே ஒரு வாக்குத்தத்தத்தை மட்டும் எழுதிக் கொள்ளுங்கள். எல்லா பயமும் நீங்கிவிடும். உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்ற அந்த வாக்குத்தத்தத்தை உங்களுடைய இருதய பலகையிலே எழுதிக் கொள்ளுங்கள். உங்களுக்கு பயம் எல்லாம் நீங்கிவிடும். உங்களுக்கு இருக்கிற பலவீனம் நீங்கிவிடும். வியாதி நீங்கிவிடும். எல்லாமே மாறிவிடும். எல்லாமே மாறிவிடும். ஏனென்று சொன்னால் முழுவதுமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்க ஒரு வல்ல ஆண்டவர், சர்வ வல்லமுடைய ஆண்டவர், எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தவர். இன்னும் உலகத்தின் முடிவறிந்த உங்களோடு நான் கூட இருந்து உங்களை நடத்துவேன் என்று சொன்னவர், உங்களை தாங்குவேன் என்று சொன்னவர், தப்பிப்பேன் என்று சொன்னவர், வழி நடத்துவேன் என்று சொன்னவர், எல்லா தீமையிலும் இருந்து காப்பேன் என்று சொன்னவர். அவர் எங்களை காக்கிறதற்காக எங்களை கூப்பிட்டு எங்களுக்கு கற்றுத் தருகிறதான அந்த காரியத்தை நாங்கள் உறுதியாக பற்றிக் கொள்ள வேண்டும். இதயமாகிய பலகையிலே ஒவ்வொன்றையும் நாங்கள் எழுதிக் கொள்ள வேண்டும். எந்தெந்த நேரத்தில் என்னென்ன காரியங்களோ என்னென்ன வேண்டுதல்களோ அந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணிக் கொள்ளுங்கள், கேட்டுக்கொள்ளுங்கள். இரண்டாம் பக்கத்தில் இருக்கிற தேட வேண்டாம். நான் நேற்றைய தினம் அதான் சொன்னேன், தேட வேண்டாம். ஆண்டவரை ஒரு பிரச்சனை வந்தவுடனே தேட வேண்டாம். எப்பொழுதும் அவர் எங்களோடு இருக்கிறார், எங்களோடு எப்பொழுதும் எங்களோடு இருக்கிறார் என்ற அந்த வார்த்தையை நீங்கள் நம்புங்கள். அதை இதயத்திலே பதித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய ஆத்மா எவ்வளவு இளைப்பாறுகிறதை நீங்கள் பாருங்கள், எவ்வளவு சந்தோஷத்தை அனுபவிக்கிறீர்கள் என்பதை பாருங்கள், எவ்வளவு சுகத்தை அனுபவிக்கிறீர்கள் என்பதை பாருங்கள், எவ்வளவு ஆசீர்வாதங்களை அனுபவிக்கிறீர்கள் என்பதை பாருங்கள். ஆசீர்வாதம் என்று சொன்னால் எந்த ஒரு நன்மையும் குறைபடாதபடிக்கு இருக்கிற ஆசீர்வாதத்தை நான் சொல்லுகிறேன். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. எந்த நன்மை உங்களுக்கு தேவையோ அது கண்டிப்பாக ஆண்டவர் நிறைவேற்றி முடிப்பார், செய்து முடிப்பார். எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் ஆண்டவரிடத்திலே வைத்துவிட்டு அவருடைய பாதத்திலே வைத்து அதான் சொல்றார், நீங்கள் வந்து என்னிடத்திலே வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே பாருங்கள். எந்த பாரமாக இருந்தாலும் ஆரம்பத்திலே ரட்சிக்கப்பட முன்பதாக பாவ பாரம், வியாதி, இப்படியான காரியங்களை நாங்கள் சுமந்து கொண்டு பாரத்தினாலே தவித்துக் கொண்டிருந்தோம். எல்லாவற்றையும் கொண்டு வந்து ஆண்டவருடைய பாதத்தில் இறக்கி வைத்துவிட்டு அவரிடத்திலே நாங்கள் கற்றுக்கொள்ள முதலாவது எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுத்து அவருடைய சீசராகி நாங்கள் அவரிடத்திலே கற்றுக்கொள்ளும் போது அவர் கடைசியாக அவர் மரித்து உயிர்த்து எழுந்து வந்து சொன்ன வாக்குத்தத்தம் தான், இதோ உலகத்தின் முடிவுகள் என்றும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். ஒரே ஒரு காரியம் கடைசியாக நான் சொல்லி முடிக்கிறேன். அந்த ஆண்டவர் சொல்லும்போது சொன்ன வசனம், எங்கே என் நாமத்தினால் 2-3 பேர் நீங்கள் ஒருமனப்பட்டிருக்கிறீர்களோ அங்கே உங்கள் மத்தியிலே நான் இருப்பேன். ஆகவே இந்த நேரத்திலே ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், நான் எங்கே இருந்தாலும் சபைக்கு போகாம இருந்தாலும் சபை கூடியவர்களை விட்டு இருந்தாலும் ஆண்டவர் என்னோடு இருப்பார் என்று சொல்லி நினைக்க வேண்டாம். சகோதரர்கள், நீங்கள் ஒருமனப்பட்டிருந்தால் தான் அவர் எங்களோடு இருப்பார். அங்கே சொல்லும்போது பன்மையெல்லாம் சொல்லப்படுது. உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். ஆகவே இந்த சகோதர சிநேகத்தை, அந்த ஐக்கியத்தை, இந்த சபை கூடி வருதலை நீங்கள் கொஞ்சம் கவனமாக கையாளுங்கள். ஒருவர் ஐக்கியமாயிருங்கள். ஒருவர் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை ஜாக்கப் சொல்லுகிறார், வியாதிப்பட்டால் சபையின் மூப்பர்களை அழைக்கிறவன், அவர்கள் தலையிலே எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணுவார்கள். ஒருவருக்கொருவர் அவர்கள் பாவங்களை அறிக்கையிட்டால் அவன் பாவம் செய்தவனாயிருந்தால் அந்த பாவம் மன்னிக்கப்படும், அவனுடைய வியாதியிலிருந்து அவனை குணமாக்குவார் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே எந்த ஒரு பலவீனம், எந்த ஒரு வியாதி, எந்த ஒரு காரியம் வந்தாலும் முதலாவது நீங்கள் சகோதரர்களை தேடுங்கள், சபையை தேடுங்கள். அவர்கள் ஒருமனப்படுகிற போது அங்கே வியாதி நீங்கள் முதலாவது நீங்கள் ஆஸ்பத்திரிக்கோ அங்கே இங்கே நீங்கள் போக வேண்டாம். முதலாவது நீங்கள் சபையை தேடுங்கள். நிச்சயமாகவே ஆண்டவர் எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் சுகமாக்கி ஆசீர்வதிக்க ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார்.
இந்த நேரத்திலே யாராவது விலகினங்களோடு வியாதிகளோடு நீங்கள் இருந்து கேட்டுக்கொண்டிருப்பீர்களாக இருந்தால் நீங்கள் இதை செய்யுங்கள். ஒரு சகோதரர்களுடைய நீங்கள் ஒருங்கிணப்படுங்கள். ஏதாவது கசப்புகள் காரியங்கள் இருந்தால் அவைகளை மறந்து மன்னித்து ஒருங்கிணப்படுங்கள். உங்களுடைய வியாதி உங்களுக்கு இல்லாமல் போகும், பயம் இல்லாமல் போகும். எல்லா காரியங்களிலும் இருந்து விடுதலையாக்க ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். இந்த நாளிலே நான் ஒரு சாட்சியாக நினைக்கிறேன். நான் ஒரு பலவீனமானவன், இதை பார்க்கவே உங்களுக்கு தெரியும் பலவீனமானவன் சொல்லி. ஆனால் கர்த்தருடைய பலத்தினால் மிகுந்த சந்தோஷமாய் மிகுந்த ஆரோக்கியமாய் நான் இருக்கிறேன். மிகவும் மிகவும் ஆரோக்கியமாய் நான் இருக்கிறேன். நான் அனுபவிக்கிறேன் நல்ல சுகத்தை, சந்தோஷத்தை, சமாதானத்தை நான் அனுபவிக்கிறதாலே நான் அதை சொல்லுகிறேன். இந்த தாவீது சொன்னது போல அவர் எல்லா இக்கட்டுக்கும் என்னை விடுதலாக்கினார் என்று சொன்னது போல நானும் அதை விடுதலாக்கி எனக்கு சுகம் தந்தார், பலம் தந்தார், எல்லாவற்றையும் செய்து முடிக்க எனக்கு பலம் தந்தார். பைத்தியக்காரனாக இருந்த என்னை ஆண்டவர் ஒரு தனக்குள்ளே கர்த்தருடைய ஞானத்தினாலே எங்களை நிரப்பி நடத்துகிறார். இவ்வளத்தையும் பேசுவதற்கு ஆண்டவர் எங்களுக்கு ஒரு பலத்தை தருகிறார். ஆகவே எல்லாவற்றுக்கும் சாட்சியாக நான் நின்று சொல்லுகிறேன். ஒரு நாளும் நீங்கள் எந்த ஒரு சுய புத்தியை சாய்ந்து அல்லது ஒரு வைத்தியத்தை சாய்ந்து ஒரு வியாதின்னு சொல்லி அங்கே நீங்கள் சாய வேண்டிய அவசியம் இல்லை. தேவனை நீங்கள் முழுமையாக பற்றிக் கொள்ளுங்கள். அவரிடத்திலே வாருங்கள், உங்களுடைய பாரத்தை இறக்கி வையுங்கள், உங்களுக்கு சமாதானம் விடுதலை கிடைக்கும். ஆகவே இந்த நாளிலே நாங்கள் ஆண்டவர் அழைக்கிற இந்த சத்தத்துக்கும் நாங்கள் கடந்து வந்த பாதைகளிலே இப்படியாக நாங்கள் தவறி போயிருந்தால் அந்த தவறுகளிலிருந்து நாங்கள் திரும்பி சரி செய்து கொண்டு இந்த கடைசியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வாக்குத்தத்தத்தை நினைவு கூர்ந்தவர்களாக மனதிலே பதித்தவர்களாக இந்த நேரத்திலே நாங்கள் எழுந்திருந்து நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நான் யாவரும் ஒரு செயல் நினைந்தவர்களாக எங்கள் ஆண்டவருடைய கருத்தில் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, உங்களுடைய வாக்குத்தத்தம் சொல்கிறது உலகத்தின் கடைசி பெரிய முடிவு பெரிய இதோ நான் உங்களோடு கூட இருக்கிறேன் சொன்ன அந்த வாக்குத்தத்தம் பிராணம் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார், என்னுடைய குடும்பத்தாரோட கூட இருக்கிறார், என்னுடைய சபையாரோட கூட இருக்கிறார். இந்த விசுவாசத்தோடு கூட இன்னும் நாங்கள் ஆண்டவருக்குள்ளே பலப்பட என்னுடைய கவலைகள், என்னுடைய பாரங்கள், என்னுடைய பிரச்சனைகள், என்னுடைய தேவைகள் எல்லாவற்றையும் ஒரு பக்கம் வைத்து விட்டு ஆண்டவரே நீர் வந்திருக்கிற இந்த வாக்கு தத்துவத்துக்காக நன்றி. இந்த வாக்கு தத்துவத்தை நாங்கள் பற்றி பிடித்து ஓடுகிற வழியிலே ஆண்டவரே நீர் எங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கிற தேவன் அல்லவோ, எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் அல்லவோ, வியாதிகளை நீக்கி போடுகிற தேவன் அல்லவோ, பலவீனங்களை நீக்கி போடுகிற தேவன் அல்லவோன்னு சொல்லி ஒரு விஷயம் ஆண்டவருடைய கரத்திலே எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுத்துக் கொள்வோம். இன்னும் ஆண்டவருடைய சமூகத்திலே எங்களை ஒப்புக் கொடுத்துக் கொள்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கிருபை தேவனே, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஐயா கேட்ட இந்த வார்த்தையின் பிரகாரம் ஆண்டவரே, ஐயா நீர் தாமே ஆண்டவரே எங்களை ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தாவீதை ஆண்டவரே எல்லா நெருக்கத்திலிருந்தும் இக்கட்டிலிருந்தும் நீர் விடுதலை ஆக்கின தேவன் அல்லவோ ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. இந்த வார்த்தைகள் கிரியை செய்வதாக ஆண்டவரே நீர் இடைபடும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எங்களை ஒன்று போல நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேளைக்காய் நன்றி. நேரம் நிறங்களோடு கூட இருந்தபடியால் நன்றி ஆண்டவரை துதிக்க ஆராதிக்க உம்முடைய வார்த்தைகளை கேட்க நீர் கொடுத்த கிருபைக்காய் நான் செலுத்துகிறோம். விசேஷமாய் உம்முடைய வார்த்தையின் பிரகாரம் ஆண்டவரே சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. இதோ உலகத்தின் முடிவு பெரிய சதா காலங்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்ற வாக்குத்தத்தத்தை இதோ நாங்கள் உறுதியாய் பற்றி பிடிக்கிறோம் ஆண்டவரே. ஐயா நாங்கள் பற்றி பிடிக்கிற வேளையில் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா வியாதிகள், எல்லா பலவீனங்கள், எல்லா குறைவுகளையும் ஆண்டவரே நீ நீக்க வல்லவராய் இருக்கிறீர் என்று திரும்பமாய் ஒரு விஷயம் ஞாபகப்படுத்தி இருக்கிறபடியால் நன்றி ஆண்டவரே. இதோ இந்த நாளும் ஆண்டவரே யார் யாரெல்லாம் என்ன பாரங்களோடு, என்ன குறைவுகளோடு, என்ன தேவைகளோடு இருக்கிறார்களோ ஒவ்வொருவர்களும் இதோ நீர் கூட இருக்கிறீர் என்கிற உணர்வை உண்டு பண்ணும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வல்லமை கூட இருக்கிறது என்ற உணர்வை உண்டு பண்ணும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அவர்களை உம்முடைய உள்ளம் கையிலே ஏந்தி வைத்திருக்கிறீர் என்கிற உணர்வை ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் உண்டு பண்ணும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தாவீதுடைய எல்லா நெருக்கத்தில் இருந்து இக்கட்டில் இருந்து விடுதலையாக்கின தேவன் எங்களுடைய எல்லா நெருக்கங்கள் இருந்தும் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் விடுதலையாக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருடைய தேவைகளை சந்தித்தல்லும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பாதைகளை சமயப்படுத்தும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தடைப்பட்டு போயிருக்கிற காரியங்களை வாய்க்கப்படும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சமூகம் முன்பதாய் சென்று எல்லா கோணலான வழிகளையும் செம்மையாக்க
நிறைவாக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் கூட இருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய சமூகம் கூட இருக்கிறது. உம்முடைய வல்லமை என்னோடு கூட இருக்கிறது. ஆகவே தேவன் தந்த பலத்தோடு நான் என்னுடைய காரியங்களை செய்வேன் என்று ஒவ்வொருவருக்கும் ஒரு புதிய விசுவாசத்தை, புதிய நம்பிக்கை ஆண்டவரை நீர் உண்டு பண்ணி இருக்கிறபடியா நான் செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் நாங்கள் கொடுத்திருக்கிற புதிய பலத்துக்காய், புதிய உற்சாகத்துக்காய் நான் செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து சபைகளில் ஐக்கியப்பட்டு சகோதரர்களாய் ஆண்டவரை ஒன்று சேர்ந்து நாங்கள் உண்மை ஆராதிக்கத்தக்கதாய் நீ சூழ்நிலைகளை மாற்றி தரும்படியா ஜெபிக்கிறோம். எல்லா பயங்களையும் சோர்வுகளையும் ஆண்டவரே நீ நிர்மலமாய் போடும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வரப்போற இந்த கிழமை முழுவதையும் ஆண்டவரை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உடைய பிரசன்னம் ஆண்டவரே எங்களோடு கூட இருந்து எல்லா பொல்லாப்புக்கும், எல்லா சத்துருடைய திட்டங்களுக்கும், எல்லா வாதைக்கும், வியாதிக்கும் நீங்களாக்கி காத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பமாய் பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம். வருகிற நாட்களிலே கர்த்தர் எங்களுக்கு மகத்துவமான காரியங்களை செய்தார் என்று சாட்சி சொல்லத்தக்கதாய் ஒவ்வொரு வாழ்க்கையில் நீ பெரிய காரியங்களை செய்துள்ளபடியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. திரும்ப இந்த இடத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கூட கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு எல்லா துதியும் கனமும் மகிமையும் தந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. யாரும் ஒருவனப்பட்டவளாய் சொல்லிக் கொள்வோம். என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோதரி, ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, கர்த்தர் செய்த சகல நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் என்றென்றும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் எங்களோடு கூட இருந்து வழி நடத்துவதாக.